வெல்கம் டு மை சேனல் அம்மா இந்த சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது வீட்டு வாசல் அருகே உள்ள வேப்ப மரத்தை தான் பார்த்து கொண்டுமே. அந்த வேப்ப மரத்தை பயன்படுத்தி நான் பலவித வீடியோக்களை நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். அப்பேற்பட்ட பலவிதமாக நான் பயனுள்ள இந்த வேப்ப மரம் கடந்த 2 நாட்களாக இந்த வேப்ப மரத்தில் கரையான் புற்று வச்சுருக்கோம். இந்த கரையான் புற்று வைத்ததால் எங்களுக்கு மனம் ரொம்ப சங்கடமாக இருக்கு. நம்மளே பொதுவாக வேப்ப மரம் கரையான் அரிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் புற்று கிட்டத்தட்ட 2 நாட்கள் 5 அடி தூரத்துக்கு மேலே வளர்ந்து நிற்கிது. நம்மளே பாருங்கள், இந்த புற்று எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு பாருங்கள். நம்மளே இந்த புற்றை பாருங்கள், நம்மளே எவ்வளோ தூரம் இந்த கரையான் அரிச்சு எடுத்து போயிருக்கு பாருங்கள். நம்மளையும் பாருங்கள், பொதுவாக கோவிலில் இருக்க மரத்தெல்லாம் இந்த மாதிரி கரையான் புற்றை நம்ம பார்த்துருக்கோம். அந்த புற்றை அப்படியே கரையான் வச்சு அது கிட்டத்தட்ட ஒரு சிறிய மலை போலவே காணப்படும். அந்த மலை அந்த புற்றில் அதில் பாம்புகள் வந்து குடியிருக்கிறதும் நம்ம பொதுவாக கோவிலில் பார்த்துருக்கோம். ஆனால் எங்கள் வீட்டு அருகே இது மாதிரி வச்சுருக்கிறதுனால எங்களுக்கு மனம் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. இதை வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால வீட்டில் உள்ள பக்கத்தில் உள்ள செடி கொடியெல்லாம் பாதிக்குமா, இல்லை இதை எப்படியே விட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். இதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாமா வேணாமா? ஏன்னா நம்ம ரிமூவ் பண்ணுறது ஈஸி. இதை ஒரு சில கரையான நம்ம மரத்துலேருந்து இது மாதிரி தட்டி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம ஃபயர் பண்ணிட்டா அது எல்லாம் அந்த கரையான் இதாகிடும். அதுக்கப்புறம் கரையான் தொந்தரவு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் மண்ணெண்ணெய் திட்டம் வராதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் இந்த பூச்சி மருந்து அடித்தா கூட இது மாதிரி மரத்தில் வராதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அழிக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அதை அழித்தா இது ஒரு பாவமே, நம்மளுக்கு இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வருத்தப்பட்டுருக்கோம். இதை அப்படியே விட்டுடலாமா இல்லை எடுக்கலாமா, ரொம்ப மனம் குழப்பமாக இருக்குது. நீங்கள் தான் எங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி வீட்டு அருகே மரத்தில் ஏதாவது கரையான் அரிச்சிருக்கா, அதை நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் பாருங்கள், நம்மளோட வேப்ப மரம் எவ்வளோ ஆனால் செழிப்பாக சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு பலவித வீடியோவில் நான் இந்த வேப்ப மரத்தை நான் போட்டிருக்கேன். இப்போ கடந்த ஆடி மாதம் கூட நம்மளுக்கு இந்த வேப்ப மரத்தில் எது இருந்தாலும் பூஜைக்கு வேப்ப இலை தேவைப்படுச்சுன்னா இது இருந்தால் நம்ம எடுத்துப்போம். அப்பேற்பட்ட பயன் அளிக்கக்கூடிய இந்த மரத்தில் இப்படி கரையான் புற்று வச்சுருக்கு அப்படி சொல்லிட்டு தான் நம்ம இப்போ கஷ்டமாக இருக்குது. இதை ரிமூவ் பண்ணால் இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு வீட்டு பக்கத்துலேயே நம்ம செம்பருத்தி செடிலாம் வச்சுருக்கோம். இன்னும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் தோட்டத்துலேயும் நம்ம செடிலாம் இருக்குது. அதில் போய் ஏதாவது புற்று வச்சிருவோம், வளர்ந்துருவோம். கொஞ்சம் மன சங்கடமாக இருக்குது. இதை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்களே எங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். பொதுவாக புற்று வைக்கிற இடத்துல கண்டிப்பாக பாம்பும் வந்து குடியேறணும். இந்த புற்று நம்ம அப்படியே விட்டால் பெருகி அந்த கரையான் புற்றில் பாம்பும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வீடு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் வீடு இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம இதை அப்படியே விட முடியுன்ற அதுவும் ஒரு பக்கம் குழப்பமாக இருக்குது. அதனால் நீங்கள் வீடியோ பார்க்க நண்பர்கள், நம்ம சப்ஸ்கிரைபர்கள் உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்கள் பதிலுக்காக காத்து கொண்டிருக்கேன் நண்பர்களே. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலோடு என்றும் இணைந்திருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம் நண்பர்களே.